இன்றைய தியானம். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகுறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஹாப்பி பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே நாம் யாவரும் ஆண்டோடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று என்ன செய்ய போகிறோம்? சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை நினைவு கூர்ந்து நம்முடைய ராஜாதி ராஜாவை, நீதியுள்ளவரை, ரட்சிக்கிறவரை, தாழ்மையுள்ளவரை துதிக்க போகிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருவர் கூட வீட்டில் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. எல்லாரும் சர்ச்சுக்கு கடந்து சென்று இந்த பாம் சண்டே, இந்த குருத்தோலை ஞாயிறு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம் திருச்சபைகளில் எழுந்தருளி வந்து நம்ம துதிக்கிற அந்த துதி ஒலியை சத்தத்தை கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் நம்ம கடந்து போகணும் பிரியமானவர்களே. மாதத்தின் கடைசி ஞாயிறு, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றினாரே, எல்லாவற்றையும் மனதில் நினச்சிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம் பிரியமானவர்களே. சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? மகளே, மகனே, சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரர்களே, நீங்களும் நானும் மிகவும் களிகூறணும். எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி என்று சகரியா தீர்க்கதரிசி ஆரம்பிக்கிறார் அந்த வசனத்தை. நம்ம களி கூறணும், நாம் கெம்பீரிக்கணும். அப்போ இன்றைக்கி சர்ச்சுக்கு போகும்போது துக்கத்தோடு அல்ல, களி கூர்ந்து கெம்பீரித்து ஆவியில் உண்மையிலும் அவரை தொழுது கொள்ள போகிறோம். இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமென் கண்பார்ந்தவர்களே, சகரியா சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினதை நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்துலையும் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. அப்படியே நிறைவேறினது. ஆமென் கண்பார்ந்தவர்களே, அந்த ராஜா இன்றைக்கு நம்மிடத்தில் வருகிறார், நம் நடுவில் வருகிறார், நம்ம கூடுகிற சபையிலே வருகிறார். யார் வராரு? சகரியா 9:9. இந்த நாள் முழுக்க நம்ம மறக்கக்கூடாது. பாம் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களே, நல்ல சந்தோஷமாக கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிச்சிங்களா? என்ன மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லணும், சகரியா 9:9 சொல்லப்பட்ட ராஜா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர், நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த ராஜா நம் நடுவிலே வருகிறார் என்ற வார்த்தை நிறைவேறிச்சே. அப்படியே நம்ம அதை மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மார்க் 11 வாசிக்கிறோம், லூக்கா 19 வாசிக்கிறோம், யோவான் 12 வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம், துதிச்சோம், எங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். இந்த நாளினுடைய மகத்துவத்தை நம்ம சொல்லணும் பிரியமானவர்களே. நீங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னாங்க. பார்க்குறோம், முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் இந்த நாளிலே நம்முடைய தாவீதின் குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசனா என்று சொல்லி பாடப்போகிறோம். அவருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று பாடப்போகிறோம். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி பாடப்போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோன்னு சொல்லி 118ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சபைக்கு நீங்கள் போகும்பொழுது ஒரே ஒரு எண்ணத்தோடு போனோம், நான் சீயோன் குமாரத்தி, நான் எருசலேம் குமாரத்தி. நான் போகிறது எதுக்காக போகிறேன்? அவரை ஸ்தோத்திரிக்க, அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவருடைய சமூகத்தில் என்னை என் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணிட்டு வர போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் போகும்பொழுதே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும்னு போகணும். செப்பனியாவில் அதைத்தானே நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 14-15 அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி, கெம்பீரி, ஆர்ப்பரி, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் வாக்கு பண்ணினவரை பார்க்க போகிறோம். நம்ம துதிக்க போகிறோம், நம்ம மகிழ்ந்து ஆர்ப்பரிக்க போகிறோம், களி கூற போகிறோம். நம் நடுவிலே ராஜாதி ராஜா வருவார், நிச்சயமாய் வருவார். எப்படிப்பட்டவராய் வருகிறார் என்று சகரியா 9:9 வாசிச்சோம் இல்லையா? அவர் நீதி உள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, அவர் ரட்சிக்கிறவர். ஆம் என் அன்பு சகோதரா சகோதரி, அவர் உள்ளவராய் நம் நடுவிலே எழுந்தருளி நம்முடைய சபையிலே வந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய வசனத்தின்படியே உண்மையாகவே நீதி உள்ளவர். நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நீதி செய்வார். ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புகளை வழிநடத்துவார். தாழ்மை உள்ளவர். அதே தாழ்மையை அவருடைய மகள், அவருடைய மகன் என்று சொல்லுகிற நம்மையும் அந்த தாழ்மை என்கிற குணாதிசயத்தினாலே அலங்கரிப்பார். நிச்சயமாய் இந்த காலையிலே நீங்கள் சர்ச்சுக்கு போகும் பொழுது அந்த நீதி உள்ளவரை பார்ப்பீங்க, ரட்சிக்கிறவரை பார்ப்பீங்க, தாழ்மை உள்ளவரை பார்ப்பீங்க. உண்மையாகவே உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த ராஜாதி ராஜா உங்க கிட்ட வந்து, மகளே மகனை கவலைப்படாத, நெடுநாளாய் காத்திருக்கிறல்ல, நீதி செய்வேன், ரட்சிப்பேன், தாழ்மையாயிரு அப்படின்னு சொல்லி உங்களோடு பேசுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உலகம் முழுவதிலும் இந்த நாளிலே நடைபெற போகிற திருச்சபை ஆராதனைக்கு எங்க அப்பா நீங்க வாங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையிலே துதித்து கனப்படுத்தும் பொழுது சகரியா 9:9 ராஜா ஒவ்வொருவர் நடுவில் வருவீராக, நீதி செய்வீராக, ரட்சிக்கிறவராய், தாழ்மை உள்ளவராய் கடந்து வருவீராக. உம்முடைய பிள்ளைகளுமை ஆர்ப்பரிக்கும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆசாரியர்கள் வாயிலே வார்த்தைகளை வைத்து அவளை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளும். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடுகையிலும் கர்த்தர் வருவீராக. எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பீராக, ரட்சிப்பீராக, விடுவிப்பீராக, நீதி செய்கிற ராஜாவாய் வெளிப்படுவீராக. சமாதானம் சந்தோஷத்தோடு உடைய பிள்ளைகள் ஆலயத்திலிருந்து வீடு திரும்ப கிருபை தாரும் ஆசீர்வாதி. எந்த இடத்திலும் அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.